ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர் விஷ் லிஸ்ட். நம்ம ஊசியில் நூல் கோக்கும்போது ஒரு சில நேரங்களில் ஈஸியாக இருந்தாலும் பல சமயங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன தான் நுனியை கட் பண்ணிவிட்டு நுழைச்சாலும் அதில் நுழையவே நுழையாது. அதுக்கான ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒட்டடை குச்சி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரே ஒரு பிரிசில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பாதியாக மடிச்சுட்டு அந்த மடித்த பகுதியில் நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் ஊசியில் கோக்கும்போது அது ஈஸியாக உள்ளே நுழையும். ஒவ்வொரு ப்ரெஷ்லேயும் பிரிசில்ஸோட திக்னஸ் வேறுபடும். அப்படிங்கிறதுனால முதல்ல அது உள்ளே நுழையுதா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஈஸியாக நுழையுது. இந்த டிஐஒய் டெய்லரிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு அட்டை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். எந்த அட்டையாக வேணாலும் இருக்கலாம், மெஷர்மெண்ட்லாம் அவசியம் இல்லை. அதை இப்படி பாதியாக மடிச்சுக்கிறேன். ஓரத்தில் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த பிரிசில் எடுத்து ஓப்பனாக இருக்க பகுதியை அட்டைக்குள்ளே வச்சு ஒட்ட போகிறோம். நான் ஃபெவிக்விக் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கம் வேணாலும் எடுத்துக்கலாம். பேப்பர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒட்டிடும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அது வேண்டாங்கிறதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிரிசிலோட லென்த் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஓகே அப்படின்றதுனால நான் அப்படியே எடுத்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஊசியில் கோர்த்து பாருங்கள், ஈஸியாக நுழையும். இப்போ அந்த லூப்குள்ளே நம்ம இந்த நூலை கோக்கணும். இதுக்கு நம்ம நுனியை கட் பண்ணணும்லாம் அவசியமே இருக்காது. ஈஸியாக ஒரு செகண்டில் நம்ம கோர்த்துட்டு அந்த கார்டை நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படி புல் பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு நூல் உள்ள ஊசிக்குள்ளே வந்துடும். 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்க நூலை கூட இந்த மெத்தடில் ஈஸியாக கோத்துற முடியும். இதை பார்க்கும்போது டேரெக்டாகவே நான் ஊசியில் நூலை கோத்துப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் குஷன் கவர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடிக்கடி ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் கோக்குறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பிரிசில் மட்டும் தனியாக வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒவ்வொரு டைமும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதில் அட்டையை வச்சு யூஸ் பண்ணேன். இப்படியே கோத்தாலும் ஈஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒவ்வொரு டைம் மிஸ் ஆகிடுது, எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் பேப்பரில் ஒட்டிக்கிட்டேன். எந்த ப்ரஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதனோட பிரிசில் ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஹார்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.